Eagle Mobiles-இல் Festival of Discount Sale. Smartphone வாங்கினால் LED TV free. Eagle Mobile, சென்னை முழுவதும். முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் தொடர்பான கோரிக்கை தொடர்பாகவும் ஒரு அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், பகுதி நேர ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று கூறி. அதில் மிக முக்கியமானது பணி நிரந்தரம். அது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். அது குறித்த விவரம் என்ன? பகுதி நேர ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவருடைய மாத சம்பளம் 12,500 தான் தற்போது 15,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்களை அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் நியமனம் தொடர்பாக முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அவர்களுக்கு புதிதாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் போது அவர்களுக்கு இந்த வருஷம் பணியாற்றினா இத்தனை வருஷம் மதிப்பெண்கள் அவர்களுக்கு சிறப்பு சலுகை. இப்போ உதாரணமா டிஆர்பியில ஒரு 40 மார்க் எடுத்திருந்தா அவங்களுக்கு டீச்சர் பொறுப்பு கிடைக்குன்னா இதில் இந்த ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒரு 10 மார்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே அவர்கள் எக்ஸாம்ல வாங்குற மார்க்கோட தனியாக ஒரு 10 மார்க் இவர்களுக்கு கொடுக்கப்படும். இதன் மூலமாக மற்றவர்களை காட்டிலும் அவர்கள் முன்னுரிமை அடிப்படையில் பணியில் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலங்களில் இது போன்று நடைபெற்றது. நிறைய காம்படிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்துல இந்த ஒரு 10 மார்க் அவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஈஸியாக அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது குறித்து ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டார். அதே போல சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 2 லட்சத்திற்கும் அதிகமான பணியாளர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு சத்தான உணவை சமைத்து கொடுக்கக்கூடிய சத்துணவு பணியாளர்களுக்கு அவர்கள் ஓய்வின் போது பணி ஓய்வின் போது 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய தொகையை 2 லட்சமாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான அந்த ஓய்வூதியம், அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஊராட்சி செயலாளர்களுக்கான ஓய்வூதியம் 2000 3,400 ரூபாயாக உயர்த்தி வழங்கியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் இன்னமும் அரசு ஊழியர்களாக முழுமையாக வரவில்லை. காலமுறை ஊதியம் இவர்களுக்கு கிடையாது. மற்ற அரசு ஊழியர்களை போன்ற இவர்களுக்கு பெரிய அளவிலான ஓய்வூதியம் கிடைக்காது. எனவே அவர்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியில் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான முக்கியமான அறிவிப்புகளை வழங்கி இருக்கிறார். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கலைஞர் வீடு திட்டத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட பயனாளிகளோடு மேலும் 1 லட்சம் வீடுகள் 3,500 கோடி ரூபாய் செயல்படும் என்று சொல்லியிருக்கார். அதே போல கிராம சாலைகள் 1088 கோடி ரூபாயில் 2200 கிலோமீட்டர் தூர கிராம சாலைகள் பாத்தீங்கன்னா போடப்படும் என்று சொல்லியிருக்கார். அதே போல ஓய்வூதியம், இந்த பென்ஷன் ஓஏபி என்று சொல்லக்கூடிய பென்ஷன் 1,80,000 பேருக்கு கூடுதலாக, குறிப்பாக கணவனை இழந்த தாய்மார்கள், அதே போல பாத்தீங்கன்னா முதியோர் பென்ஷன் என்று சொல்வார்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு வழங்கக்கூடிய பென்ஷன் நிறைய பேர் விண்ணப்பம் செய்துட்டு காத்துட்டு இருக்கிறார்கள். தமிழகத்தில் தற்போது 35 லட்சம் பேர் வரை அந்த மனுவை பெற்று வருகிறார்கள். அந்த எலிஜிபிலிட்டி இருக்காங்க. மேலும் 1,80,000 பேருக்கு கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மாதாந்திரமாக ஒரு ஊதியம் கிடைக்கும். அந்த அடிப்படையில சொல்லியிருக்கார்கள். பல்வேறு விதமான அறிவிப்புகளை வெளியிட்டு அரசியல் சார்ந்த சில விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டு காட்டி, குறிப்பாக அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்களை தாண்டி தனக்கு அதிக அளவில் அழுத்தம் இருந்ததாகவும் அந்த அளவுக்கு நெருக்கடி இருந்ததாகவும் அவர் பேசியிருக்கிறார். ஆனந்தி, பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கை குறித்து முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். ரமேஷ், நீங்கள் இணைப்பிறீர்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசியவற்றை மீண்டும் பார்க்கலாம். அடுத்த அறிவிப்பு, இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முதல் முறையா
முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் 2008 சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கினார். அந்த சாதனையின் தொடர்ச்சியாக சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3200 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக 1200 ரூபாயும், மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை உதவி பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக 1100 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஓய்வூதியமாக 1000 ரூபாய் வழங்கப்படும். சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் மேற்கூறிய பணியாளர்கள் உயிரிழக்க நேரிட்டால் இறந்த பணியாளர்கள் இறுதிச் சடங்கு செலவினங்களுக்காக 20,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த அறிவிப்புகள் மூலம் தற்போதுள்ள சிறப்பு காலமுறை ஊதிய பணியிடங்களில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களும், இத்தகைய பணியிடங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியாளர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் பயனடைவாங்க. அடுத்த அறிவிப்பு, அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களா பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகளில் ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் விடுமுறை காலமான மே மாசத்தில் அவங்க கோரின ஊதியம் ஆகியவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அவங்க அடுத்த முக்கிய கோரிக்கையான நிரந்தர பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா, இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். Eagle Mobiles-இல் Festival of Discount Sales, ஸ்மார்ட் போன் வாங்கினால் LED TV free. Eagle Mobile, சென்னை முழுவதும்.